திரு ரகு இணைகிறார். வணக்கம் சார். பரந்தூரில் சென்று தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றியுள்ளார். இந்த கள அரசியல் குறித்தான உங்களுடைய பார்வை? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அந்த கிராம மக்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு கவனம் கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கவனம் தேவை. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து அரசு கேட்டே ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு 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 கிரவுண்டு வீட்டை வந்து நீங்க இதுக்காக எடுக்கிறாங்க, சாலை விரிவாக்கத்துக்காக எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு கேஸ் போடுறாங்க, வந்து எவ்வளோ கேள்விகள் எழுப்புறாங்க, பாதி அப்படி போடலாமேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறபோது 13 கிராமம், அதிலும் விவசாயம் வந்து முழுமையாக நடக்கிற கிராமத்தை வந்து நீங்க கையகப்படுத்த போறீங்கன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் மக்களுக்கு வந்து கோபம் வரும், அவங்களுக்கு வந்து ஆதங்கம் இருக்கும், கேள்விகள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தா அது வந்து அது அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவுமா, அது ஒரு நிலங்கிறது பணத்துக்கு சமம் ஆகுமா, இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கு. ஸோ வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். அதை தான் நான் பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனையில வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்ல முடியாதுங்க. பைனரி கிடையாது, இது கரெக்டு இது தப்புன்னு. விமான நிலையம் விரிவாக்கமும் தேவை, அதே நேரத்தில் அது வந்து விவசாய நிலங்களை பாதிக்காத மாதிரியும் இருக்கணும். ஸோ அது முக்கியம். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பொதுவாக அவர் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்னு முத்திரை குத்தப்படக்கூடும், அதையும் அவர் கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்காரு. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த மக்களுடைய கேள்விகளை காது கொடுத்து கேட்கணும். அரசாங்கத்தில் பவர்ல இருக்கிறவங்க அதை செய்யணும். அப்படி செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்து விஜயுடைய இந்த விசிட்டுக்கே அவ்வளோ ஒரு பெரிய கவனம் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அங்கே போயிருக்கவே மாட்டார். போகிறதெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் தானே போகிறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே அவங்க கூட பெரிய லெவலில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தலை, மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்கல. அஃப்கோர்ஸ் டிஎம்கே பவரில் இருக்காங்க. பட் இதை நீங்கள் அவர் விஜய் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. பவரில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேச்சு இருக்குது. அது உண்மை தானே. அது வந்து நீங்கள் 8 வழிச்சாலையை வந்து பிளாங்கெட்டாக தான் எதிர்த்தாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த இரட்டை வேடம், அது நான் இந்த கட்சி டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கேவும் தான் செய்வாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே வந்து ஒரு தேர்தலை நோக்கி வாக்குகளை கணக்கில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதான் அரசியல் கட்சிகள். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இரட்டை வேடம் போடுறீங்கன்னு கேட்கவே முடியாது. இரட்டை வேடம் போடாத அரசியல் கட்சி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் விஜயனுடைய உரையை பார்க்கும் பொழுது அவர் மத்திய அரசையும் தொடர்ச்சியாகவே ஒரு குறிப்பிட்டு அவர்கள் மேலே குறை சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது ஏற்கனவே இடைத்தேர்தல் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர நேரத்தில் இந்த ஒரு மக்களை போய் சென்றிருக்கக்கூடிய இந்த கள அரசியலை நான் இங்கிருந்து தொடங்குகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ அவர் வெளியிலேயே வரல அப்படிங்கிறத வந்து ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பனையூர்லேருந்தே பேசிக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ அவர் களத்துக்கு வந்திருக்காருல்ல, மக்களை தானே பார்க்க வராரு, மக்கள்கிட்ட போராட்டத்துக்காக அவர் காது கொடுத்தாரு. இப்போ அடுத்தது புதுக்கோட்டை போகணும். அங்க வந்து அந்த கனிம வள கொள்ளைக்காக எதிராக பேசினவர், பேட்டி கொடுத்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. விபத்துல கொலைன்றாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம். நீங்க வந்து இப்ப 2021 இன்னிய வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து கனிம வளங்கள் கடத்தப்படுவது, அதுல உள்ள பிரச்சனைகள் யார் காரணம்? இப்போ வந்து நீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இப்ப நீட்டா உடனே நீங்க ஏடிஎம்கே இவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இந்த கனிம வள கொலைகளுக்கு யார் காரணம் சொல்லு? இங்க தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் பல மாவட்டங்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போராட்டம் யாரு கடத்துறா? கன்னியாகுமரியில இருந்து கேரளாக்கு யாரு கடத்துறா? எப்படி சட்டவிரோதமா போகுது? நான் இப்போ வந்து இந்த ஒருத்தர் இறந்திருக்காருல, சமூக ஆர்வலர், அவரு அவரு அந்த கேஸ்ல நாங்க 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாரு ரகுபதி. நீங்க அவரை காப்பாற்றணும்னு கேட்கிறேன். விஜய் கேட்கணும், எல்லாருமே கேட்கணும். சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தல, அதுக்கு அந்த அரசு தானே அவசியம், அரசு தானே அவமானம் வந்து அதையே செய்யல. அவங்க அதே மாதிரி கேள்வியில் கேட்கதாங்க செய்வாங்க. அதாவது இவங்க ஒரே ஒரு விஷயம், அரசாங்கங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குணம் தான் இருக்கு, அவங்க நினைச்சதை செய்யணுங்கிறது. அது நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய ஆட்டிடியூடும் அப்படிதான் இருக்கக்கூடும். ஏன்னா பவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது பவர்னு வந்துருக்கா அவங்க வந்து மைவே ஆர் ஹைவே, நான் சொல்றது கேட்கணும், இது வளர்ச்சி திட்டம்பாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது அல்லது இதில் இருக்கும்போது விவசாயிகள் பாதிப்பாங்க. அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம்.
பட் இது ஏங்க அவருக்கு அரசியல் நோக்கம் இருந்தா கூட அது யாரு தவறு அரசியல் நோக்கம் இல்லாத கட்சி இருக்கு. எவ்வளவு பெரிய கட்சிகள், எவ்வளவு இத்தனை வருஷமா இருக்கிற கட்சிகளும் அரசியல் தானே செய்யறாங்க. எவ்வளவு கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. வந்து இப்ப ஒரு பரந்தூர் ஒரு பிரச்சனை, இந்த புதுக்கோட்டை பிரச்சனை வந்து அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் அவ்வளவு தெளிவா பேசுறாரு, என்னென்ன பிரச்சனை நடந்துருக்கு, சட்டத்துக்கு உட்பட்டு அவர் கலெக்டரை பாக்குறாரு, ஆர்டிஓ பாக்குறாரு, தாசில்தாரை பாக்குறாரு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்கு வந்து பதில் சொல்லணும்? அரசு தானுங்க பதில் சொல்லணும். நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி என்னங்க பெருமை இருக்குது? இப்ப நீங்க அவருக்கு உயிரை காப்பாற்றணும், அவருக்கு ஒரு சேஃப்டி கொடுத்துருக்கோன்றதான நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அந்த விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பு, நேற்றைய தினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறிய பதில், இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? இல்ல அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்லை. அப்கோர்ஸ் சென்னை ஏர்போர்ட் வந்து இன்னடிக்குவேட்டு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தாது. தமிழ்நாடு மாதிரி பெரிய மாநிலம், தமிழ்நாடு மாதிரி தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலத்துக்கு அதுவும் முக்கியம். தொழில் வளர்ச்சி இல்லாத மாநிலம்லாம் இருக்க சின்ன ஏற்பாடு சொல்லிட்டு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள்ல ஒரு டாப் 3ல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது வளர்ச்சி தேவைதான். பட் அதை நீங்க வந்து பாதிப்பை குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்றது தப்பு இல்லையே. இப்போ டிஎம்கே விஷயம் கூட அதையே தான் சொல்லக்கூடும். அப்ப அதனால அது அது அவரு அது அந்த ஒரு இதுக்காகத்தான் அது மாரி ஒரு குத்திரை வாங்கிறதுக்காக சொல்றாரு வளர்ச்சிக்கு எதிராக இல்ல. நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் அந்த ரீகன்சிடர் பண்ணுங்கன்றாரு. அதுதானே மக்கள் சொல்றாங்க. இப்ப அது விவசாய நிலம் அதிகமா இல்லாத இடமா, அல்லது வந்து இப்ப வெள்ள பாதிப்புலாம் வந்து அதுக்கு தொடர்பு இல்லாத இடமா பார்க்கலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்ப நீங்க அரசு வந்து இல்ல இது வளர்ச்சிக்கு தேவைதான்னா அவங்க வந்து மக்களை எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் போராடுறோம், எங்களுடைய கன்சர்ன்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரகு.